Hi students, welcome to BMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.5 la 5th sum பார்க்கலாம். If a polynomial p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x. இப்போ இந்த p of x divided by q of x பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து x minus 7 by x plus 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த q of x என்னன்னு தெரியாது, இது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ p of x equal to x square minus 5x minus 4. இப்போ இது q of x தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு இது வந்து இந்த q of x ஆல் டிவைட் பண்ணால் x minus 7 by x plus 2ன்னு கிடைக்கிது. அப்போ இது எப்படி எழுதுறோம்னா p of x divided by q of x equal to இந்த x minus 7 divided by இந்த x plus 2. இப்போ இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இப்போ p of x வந்து x square minus 5x minus 14 divided by q of x தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம், equal to இந்த x minus 7 by x plus 2. இப்போ இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ x plus 2 into x square minus 5x minus 14 வரும், equal to இங்கே x minus 7 into q of x வரும். இப்போ x plus 2 இங்கே நம்மளுக்கு q of x தான் வேணும், இது இப்படியே வச்சுட்டு இது வந்து கீழே வந்துடும். அப்போ x plus 2 into x square minus 5x minus 14 divided by இந்த x minus 7. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த x square minus 5x minus 14க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ண மைனஸ் 14 வரணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 5 வரணும். அப்போ இங்கே மைனஸ் 7க்கு தான் மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் 7ல் 2 போச்சுன்னா இங்கே 5, முன்னாடி சைன் வந்து மைனஸ்னு வரும். இப்போ மைனஸ் 7 into 2 வந்து மைனஸ் 14 வந்துடும். அப்போ இது எக்ஸ் மைனஸ் 7 டிவைடட் பை 1ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதும்போது இதை வந்து 1x, அப்போ எக்ஸ் மைனஸ் 7, இது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு ஒரு டேர்ம் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7. இப்போ இதில் எக்ஸ் மைனஸ் 7 கேன்சல் ஆயிரும். மீதி q of x equal to x plus 2 into இந்த x plus 2 into x plus 2 மட்டும் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா x plus 2 the whole squareன்னு எழுதலாம். 2 இருக்குது, அதனால் இதோட ஸ்கொயர். அப்போ இது வந்து a plus b whole square ஃபார்மில் இருக்குது. a plus b whole square வந்து a square plus 2ab plus b square. அப்போ இங்கே aக்கு பதிலாக x, bக்கு பதிலாக 2. இது a plus b the whole square. aக்கு பதிலாக நம்ம எக்ஸும் பிக்கு பதிலாக 2ன்னு எழுதணும். அப்போ a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு b வந்து 2. அப்போ 2 2 சார் 4 இன்ட்டு இங்கே a வந்து a வந்து எக்ஸ், அப்போ 4x 2 இன்ட்டு இங்கே இந்த 2 b, அதனால் இது 2 2 சார் 4, இந்த a வந்து எக்ஸ், அப்போ 4x ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 தான் வந்து q ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் போடவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருப்பி போட்டு பாருங்கள், கொஸ்டினை கரெக்டாக படித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.